சொல்றாருன்னா மாநில தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. இதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து ஒரு சில கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. அண்ணா ஏற்கனவே நான் பேசும்போது நான் சொன்னேங்கண்ணா, இன்னைக்கு குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியாக நீக்கிறோம். அது முதல் வேலை. இரண்டாவது, உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸை சேர்க்கிறோம். அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. தவறு செய்ய நீக்கிறது நாங்க செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க, உடனே நீக்கிட்டோம். அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். யாரா தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் யாராச்சும் வந்து சேர்றாங்க போறாங்க, இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். தண்ணி மாதிரி வர்றாங்க போறாங்க. அது மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் லெவல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அதனால் நாங்களும் யோசிக்கிறோம், இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம். இப்ப மாவட்ட தலைவருக்குன்னு சில அதிகாரம் இருக்கு. ரமேஷ் அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவராக யாரை வேணாலும் அண்ணன் கட்சியில சேர்த்திக்கலாம், யாரை வேணாலும் அண்ணன் நீக்கலாம். ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம், ஆனா நீக்க முடியாது. இப்ப கட்சியில சேர்ப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கறதையும் நாங்க யோசிச்சுட்டு இருப்போம். அதே நேரத்தில் ஒரு தலைவருடைய அதிகாரத்தையும் நாங்க பறிக்க கூடாது. ஒரு மாவட்ட தலைவராக மண்டல் தலைவராக அவருடைய அதிகாரத்தையும் பறிக்க கூடாது. ஆனா சில விஷயங்கள் எங்க நாலேஜ்ல தான் நடக்கணும் அப்படிங்கறதையும் விரும்புறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் சோசியல் மீடியா உன்னிப்பா பாக்குறீங்க. யாராவது ஒரு குற்றவாளி எங்கேயாச்சும் இருந்தா கூட கேள்வி கேட்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமே டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு. அதனால் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை வருகின்ற காலத்தில் குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர்ல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புது டீம் வரும் பொழுது இதையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது என்ன பதில் முடியலைங்கன்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் தொடர்ந்து எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இது சிபிஐக்கு விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் NCSC வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு போய் இது கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது மிக முக்கியமானது, உள்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆனா முதலமைச்சர் அவர்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ண காரணத்தினால இன்னைக்கு இது கோர்ட் மூலமாக மட்டும்தான் வரவேண்டிய சூழல் உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் கோர்ட் மூலமாக மட்டும்தான் வரவேண்டிய சூழல். இன்னைக்கு கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா வேறு வேறு கேசஸ் எல்லாம் கிளப் பண்ணி நீதியரசர்கள் விசாரிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை இந்த பர்டிகுலர் கேஸ்ல வேண்டுமா அப்படின்னு இதையே தான் கள்ளக்குறிச்சிக்கு நாங்க கேட்டிருக்கோம். அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவர் இதுல மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நேரடியா சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவங்க கேட்கலாம். மத்திய அரசு கொடுக்க போகுது. முதலமைச்சர் கேட்டு மத்திய அரசு சிபிஐ விசாரணை இல்லை என்று எப்போதும் சொல்ல போவது இல்லை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது.